ஹலோ மதுபாஸ்கரன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்படி மெலிந்து கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு. நம்ம நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, பேப்பரெல்லாம் பாருங்கள், எப்படி ஸ்லிம் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி எக்கச்சக்கமான விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். எக்கச்சக்கமான பேர் பணம் போட்டு எப்படி மெலிந்து கொள்வது அப்படின்னு தேடிக்கிறாங்க. ஏன்னா இந்த சாப்பாடு சரியில்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப குண்டாயிடுறாங்க, ஃபேட்டி ஆகிடுறாங்க. எப்படி ஸ்லிம் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி எக்கச்சக்கமான கோர்ஸுகள் நடத்துகிறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மெலிந்து கொள்வது எப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, உளவியல் மூலமாக இல்லைன்னா சைக்காலஜிக்கலி மெலிந்து கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பது. இந்த மெலிஞ்சிருக்கிறது தான் பெருமை, குண்டாக இருக்கிறது. முதல்ல என்னென்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கார், ஹெல்த்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்டே மாறிப்போச்சு. இப்போ குண்டாக இருக்கிறது என்னமோ தப்பாக பண்ணுற மாதிரி, மெலிந்து இருப்பது தான் சரி என்பது மாதிரி எக்கச்சக்கமான விளம்பரத்தெல்லாம் கொடுத்து மெலிகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் மெலிகிறதுக்காக அலைகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குண்டாக இருக்கீங்களா ஒல்லியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். என்னையெல்லாம் பார்த்தா கேட்பாங்க, நான் எங்கேயாவது ஊரில் வர்றப்போ என்னை முன்னாடி பார்த்தவங்க, மது ரொம்ப இழைச்சி போயிட்டே அப்படிம்பாங்க. என்னங்க இழைச்சி போயிட்டு, ஒரு ஆளை பார்த்தா இழைச்சி போயிட்டேன்னு கேட்கலாமா? நம்ம ஒரு ஆளை பார்த்தா பாசிட்டிவானதை சொல்லணும். என்ன சொல்லணும்? இனி இழைச்சிருந்தா தானே என்ன சொல்லணும்? நீங்கள் ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டு நீங்கள் யோகா பண்ணுறீங்களா, மெடிடேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இழைச்சி போயிட்டே அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இழைச்சி போகிறதுக்காக பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய டயட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைக்காலஜிக்கலாக இந்த மெலிந்து கொள்வதற்காக ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 டெக்னிக்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். அதை பண்ணி பாருங்கள். மெலிவதற்கான வாய்ப்பு கூடுதல் என்பதுதான் உண்மை. 1, சாப்பிட்றப்போ சின்ன பிளேட்டில் சாப்பிடுங்க. ஏன் சின்ன பிளேட்டில் சாப்பிட சொல்கிறோன்னா, இது கம்பேரிசன் எஃபெக்ட் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, சின்ன பிளேட்டில் சாப்பாடு போடுறப்போ அது நிறையா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதனால் நம்ம சாப்பாடு குறைச்சிக்கிறோம். பதிலாக பெரிய பிளேட்டில் சாப்பிட்டு பாருங்கள். பெரிய பிளேட்டில் எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் கொஞ்சமாக தான் தோணும். அதனால் கூடுதல் சாப்பிடுவதற்காக தோணும். சின்ன பிளேட் எடுத்துட்டு அதில் சாப்பிடுங்கள். அப்போ சாப்பாடு அதிகமாக தோன்றுகிறதுனால் உங்களால் சாப்பாட்டை குறைத்து கொள்ள முடியும். சிம்பிளான ஒரு டெக்னிக் 1. 2, சாப்பிடுகிற போது ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுங்க. பட்டப்படான்னு சாப்பிட்றத விட்டுட்டு ஸ்லோவாக சாப்பிடுங்க. ஏன் ஸ்லோவாக சாப்பிட்றோம் அப்படின்னா, ஸ்லோவாக சாப்பிடுகிற போது நாம் சாப்பிடுகிற இந்த தகவல் நம்முடைய மூளைக்கு போய் சேரும். அப்போ மூளை புரிந்து கொள்ளும், இப்போது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்பாட்டை நாம் அது சிஸ்டமேட்டிக்காக ஆகிடுவோம். அதனால் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுங்க. ஸ்லோவாக சாப்பிடுகிற போது நம்ம என்ன சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு அவேர்னஸ் வந்துடும். அதனால் அப்படி சாப்பிடுங்கள், ஸ்லோவாக சாப்பிடுங்க. 2வது தொழில். 3வது தொழில்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடுகிற போது சாப்பிடுவதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிவி பார்த்துட்டு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஜோக் அடிச்சுக்கிட்டுலாம் சாப்பிட்டோன்னா என்ன பண்ணுவோன்னா, பேசிக்கிட்டு இருக்க பிறகு டிவி பார்க்குறப்ப நம்ம அதில் தான் கவனமாக இருப்போம். அப்போ அதில் கவனமாக இருக்கிறதுனால சாப்பாடு எக்கச்சக்கமாக உள்ளே போயிடும். அதனால் சாப்பிடுகிற போது, மெலிவதற்கு தான் உங்களுக்கு விருப்பம் என்றால், சாப்பிடுகிற போது அந்த சாப்பாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு சாப்பிடுங்கள். அப்போது நீங்கள் எவ்வளோ சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஐடியா கிடச்சிடும். அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சாப்பிடுகிற போது. 4வது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சாப்பிடுகிற போது உங்களுக்கு பிடித்தது ரொம்ப சாப்பிடணும்னு தோணுது பார்த்தீங்களா, அதை எங்கேயாவது கண் பார்வை இல்லாத ஸ்தலத்தில் வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல சிக்கன் ரொம்ப விரும்புகிற ஒருத்தர், அவர் முன்னாடி எக்கச்சக்கமான சிக்கன்லாம் வறுத்து வச்சுட்டு நான் நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண் பார்வை இல்லாத இடத்துல வச்சுட்டு தேவையாக எடுக்கிற மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதை செய்யுங்க. அதான் 4வது வழி. 5வது வழி என்னன்னா, ஃபுட் டைரி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன சாப்பிடுகிறீர்கள், காலையில் என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை சாப்பிட்டீங்க, இப்போ எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க,
அப்படிங்கிறத எழுதி வைங்க. இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டீங்க, சாயங்காலம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு எழுதி வைங்க. ஃபுட் டைரி எழுதி வைக்கிற போது உங்களுடைய சாப்பாடு எப்படி நடந்து கொள்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சா யூ கேன் கண்ட்ரோல் த ஃபுட் ஹேபிட்ஸ், உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்பதுதான் உண்மை. உளவியல் வழியாக எப்படி நம்முடைய இந்த உடலை மெலிந்து கொள்வது என்பதற்கு 5 வழிகளை பார்த்தோம். 1, சாப்பிட சின்ன பிளேட்டில் சாப்பிடுங்க, அப்போ கூடுதல் சாப்பிட்ட மாதிரி தோணும், அதனால் சின்ன பிளேட்டில் எப்பவும் சாப்பிடுங்க. 2, மெதுவாக சாப்பிடுங்கள். 3, சாப்பிடுகிற போது சாப்பாட்டை மட்டும் கவனமாக இருங்கள், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 4, சாப்பிடுவது நமக்கு பிடித்த ஐட்டத்தை கூடுதலாக எது சாப்பிட்றோமோ அதை கண் பார்வை இல்லாத எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிடுங்கள். 4, ஒரு ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன சாப்பிட்றீங்கிறத எழுதி வைங்க. எழுதி வைக்கிற போது உங்களுடைய சாப்பாடை உங்களை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரி 5 விஷயங்களை செய்கிற போது உங்களுடைய அந்த உடனே இந்த வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும், கொஞ்சம் ஸ்லிம் ஆக முடியும். ஸ்லிம் ஆவதற்காக பட்டினி கிடந்து பணத்தை கொடுத்து மெலிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. இப்படியெல்லாம் செய்தால் நமக்கு மெலிந்து கொள்ள முடியும் என்பதை. மெலிகிறீங்களோ இல்லையோ, ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஹெல்த்தியாக இருந்தால் நீங்கள் மெலிந்திருந்தாலும் குண்டாக இருந்தாலும் தப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறப்போ ஒரு பெல்லோட அடையாளம் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வீடியோ, தமிழ் வீடியோ இந்த சேனலில் போடுகிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை புதிய டாப்பிக்குமாக திரும்ப பார்க்கலாம். நன்றி.